ஈரான் இஸ்ரேல் போரில் அதிகாரப்பூர்வமாக நுழைந்த அமெரிக்கா. தொடங்கிய உலகப் போர். இனி என்ன நடக்கும்? ஈரான் இஸ்ரேல் போருக்குள் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக நுழைந்துள்ளது. அமெரிக்கா இதில் நேரடியாக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதால் அடுத்த கட்டமாக ரஷ்யா, மத்திய கிழக்கு நாடுகள், ஈரான் ஆதரவு நாடுகள் போரில் தலையிட வாய்ப்புகள் உள்ளன. இஸ்ரேல் கோரிக்கையை ஏற்று ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டில் உள்ள 3 அணு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அதிபர் ட்ரம்ப் உறுதி செய்தார். இதனால் உலகப் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய தாக்குதல் குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் ஆகிய 3 அணு அமைப்புகள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில், ஈரானில் உள்ள 3 அணு சைட்ஸ் மீது நாங்கள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி முடித்துவிட்டோம். ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் ஆகிய இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அனைத்து விமானங்களும் தற்போது ஈரான் வான்வெளியை விட்டு வெளியேறிவிட்டன. ஃபோர்டோவில் உள்ள முக்கியமான தளத்தில் முழு அளவிலான வெடிகுண்டுகள் வீசப்பட்டன. அனைத்து விமானங்களும் பத்திரமாக திரும்புகின்றன. இந்த சாதனையை நிகழ்த்திய அமெரிக்க வீரர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உலகில் இதை செய்யக்கூடிய இராணுவம் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. அமைதிக்கு இதுவே சரியான நேரம். இந்த விஷயத்தில் நீங்கள் காட்டிய கவனத்திற்கு நன்றி என்று கூறியுள்ளார். ட்ரம்ப் செய்த இந்த செயல் போரை பெரிதாக்கும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா ஈரான் மீது குண்டு போட்டு உள்ளதால் ஈரான் பதிலடி தரும் வாய்ப்புகள் உள்ளன. இதுவே நாட்டோவின் போராக மாறும். ஏனென்றால் அமெரிக்கா குண்டு போட்டால் அதற்கு ஈரான் பதிலடி தரும். இதனால் நிலைமை மோசமாகி நாட்டோ போரில் தலையிடும். இதற்கு பதிலடி ரஷ்யா கண்டிப்பாக போரில் குதிக்கும். ஈரான் ரஷ்யாவிற்கு துணையாக பல இஸ்லாமிய நாடுகள் களமிறங்கும். ஏன், சீனாவும் கூட களமிறங்கி தாக்குதல்களை நடத்தும் வாய்ப்புகள் உள்ளன. ட்ரம்ப் செய்த இந்த தவறு 3ஆம் உலகப் போருக்கு வித்திடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலை பொதுவாக ஆதரிக்கும் நாடுகள், ஈரானை ஆதரிக்கும் நாடுகள் மற்றும் நடுநிலையான நாடுகள் பற்றி இங்கு காணலாம். இந்த நாடுகள் போரில் குறைந்தபட்சம் அது 3ஆம் உலகப் போராக கண்டிப்பாக மாறும். இஸ்ரேலை அரசியல் ரீதியாகவோ, இராணுவ ரீதியாகவோ அல்லது ராஜதந்திர ரீதியாகவோ ஆதரிக்கும் நாடுகள் பல உள்ளன. அமெரிக்கா இஸ்ரேலின் மிக முக்கியமான நட்பு நாடு. இராணுவ மற்றும் உளவுத்துறை ஆதரவை வழங்குகிறது. ஐக்கிய ராஜ்யம் இஸ்ரேலுக்கு அரசியல் ஆதரவு அளிக்கிறது. பெரும்பாலும் அமெரிக்காவின் கொள்கைகளை ஒட்டியே செயல்படுகிறது. ஜெர்மனி யூத இனப்படுகொலைக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவை அளித்து வருகிறது. பிரான்ஸ் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் சில கொள்கைகளை விமர்சிக்கிறது. கனடா இஸ்ரேலுக்கு ராஜதந்திர மற்றும் அரசியல் ஆதரவை வழங்குகிறது. ஆஸ்திரேலியா பொதுவாக இஸ்ரேலுக்கு மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை வழங்குகிறது. இந்தியா வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பகிர்வு ஆகியவற்றில் அதிகரித்து வரும் ஆதரவை அளிக்கிறது. ஆனால் இராணுவ போர் விவகாரங்களில் ஆதரவில்லை. ஜப்பான் அரசியல் ரீதியாக நடுநிலை வகிக்கிறது. ஆனால் இஸ்ரேல் மேற்கு நாடுகளின் கூட்டணியை நோக்கி சாய்கிறது. தென்கொரியா ஜப்பானை போன்றே நடுநிலையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. ஆனால் மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆஸ்திரியா, செக் குடியரசு, ஹங்கேரி, போலந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவு குரல் கொடுக்கின்றன. அர்ஜென்டினா, பிரேசில் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ஈரானை அரசியல் ரீதியாகவோ, இராணுவ ரீதியாகவோ அல்லது சித்தாந்த ரீதியாகவோ ஆதரிக்கும் நாடுகள் சில உள்ளன. ரஷ்யா ஈரானின் மூலோபாய நட்பு நாடு. குறிப்பாக இராணுவ ரீதியாகவும் சிரியாவிலும் ஆதரவளிக்கிறது. சீனா ஈரானின் வலுவான பொருளாதார பங்குதாரர். உலகளாவிய மன்றங்களில் ஈரானுக்கு ஆதரவளிக்கிறது. சிரியா ஈரானின் நெருங்கிய இராணுவ நட்பு நாடு. ஈரானிய துருப்புகள் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு அடைக்கலம் தருகிறது. ஈராக்கின் சில பிரிவுகள் ஈரானுக்கு வலுவான ஆதரவளிக்கின்றன. லெபனான் ஹிஸ்புல்லா ஈரானால் ஆதரிக்கப்படுகிறது. ஏமன் ஈரானால் ஆதரிக்கப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் சவுதி நலன்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. வடகொரியா ஏவுகணை தொழில்நுட்பத்தை பகிர்ந்துள்ளது. அமெரிக்கா எதிர்ப்பு நட்பு நாடுகளுக்கு ஆதரவளிக்கிறது. வெனிசுலா அமெரிக்க எதிர்ப்பு, ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. இந்தியா வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பகிர்வு ஆகியவற்றில் அதிகரித்து வரும் ஆதரவை அளிக்கிறது. ஆனால் இராணுவ போர் விவகாரங்களில் ஆதரவு இல்லை. பதற்றத்தை தணிக்க அழைப்பு விடுக்கின்றன அல்லது எந்த ஒரு தெளிவான பக்கத்தையும் எடுக்காத நாடுகள். துருக்கி, கத்தார், சவுதி அரேபியா, UAE, பஹ்ரைன், மொராக்கோ, பாகிஸ்தான், இந்தோனேஷியா இந்த நாடுகள் ஒவ்வொன்றும் பிராந்திய மற்றும் உலக அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.